வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு பலாப்பழ பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதும் உடைத்து வைத்த முந்திரி அதில் போட்டு நம்ம வறுத்துக்கிறோம். முந்திரி லேசாக கலர் மாற ஆரம்பிக்கும் போது கையளவு திராட்சையும் அதில் சேர்த்து வறுத்துக்கிறோம். திராட்சை நல்லா உப்பி வந்ததும் நெய்யிலிருந்து முந்திரி பருப்பு திராட்சை ரெண்டையும் எடுத்துடுறோம். அதே நெய்யில் 4 டேபிள் ஸ்பூன் வெள்ளை ரவையை போட்டு வறுத்துக்கிறோம். மிக்சியில் ஒரு பெரிய தேங்காவை போட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சி நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கிறோம். அது முதல் தேங்காய் பால். அதுக்கப்புறமா அதே இதுலேயே நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சி வடிகட்டி தேங்காய் பால் எடுத்துக்கிறோம். அது 2வது தேங்காய் பால். ரவை வறுபட்டதும் அதில் நம்ம 2வது தேங்காய் பாலை சேர்த்துக்கிறோம். ரவை ஒரு 3/4 பதம் வெந்ததும் அதில் 1 சிட்டிகை உப்பையும் சேர்த்துக்கிறோம். அது கூடவே 1 கப் வேக வைத்த பலாப்பழத்தையும் அதில் சேர்த்துக்கிறோம். இது ஒரு கொதி வந்ததும் அது கூடவே 1 கப் வெல்லமும் நம்ம இதோட சேர்த்துக்கிறோம். வெல்லம் கரைஞ்சதும் அதில் ஏலக்காய் தூள், அதாவது சர்க்கரையோட பொடிச்சு வச்ச ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறோம். பாயாசம் கொதி வந்ததும் நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பும் திராட்சையும் அதோட சேர்த்து கலந்து விட்டுக்கிறோம். பாயாசம் கொதி வந்ததும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற முதல் தேங்காய் பாலை இதோட சேர்த்து கலந்துக்கிறோம். இது ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. முதல் கொதி வரும்போதே நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். மிக மிக சுவையான எளிதான பலாப்பழ பாயசம் தயாராயிருச்சு. இது எங்கள் பெரிய நாத்தனாரோட ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.